ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அடுத்த வீடியோ. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறோம். எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். நாகர்கோவில் வந்திருக்கிறேன். ஸோ சடனாக ஒரு பிளான், எங்கள் அப்பாவோட பர்த்டே இந்த வருஷமாவது செலிப்ரேட் பண்ணலாம். அவங்க சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த வருஷமாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்துச்சு. அதனால் நான் எங்கள் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தாலே நம்ம அம்மா அதோட சமையல் தானே. காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு என்னோடய லிஸ்ட்டில் எனக்கு தந்திருக்க ஃபுட்டு தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். கேரளாவில் இருந்தாலும் தமிழ்நாடு வந்தாலும் அதே ரொட்டீன் தான். ஸோ அந்த டயட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். காலையில் வந்துட்டு சிம்பிளாக வந்து புட்டு, அப்போ பயிறு அண்டு பப்படம். ஸோ பப்படம் நான் சாப்பிட மாட்டேன், அண்டு பழம். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வந்துட்டு இது என்னோடய பிரதர், அவனும் வந்திருந்தான், கசின் பிரதர் அவனு வந்திருந்தான். நம்ம ஊர் விட்டு ஊர் வந்தாலும் டயட்டை மறந்துடக்கூடாது. அதனால் நீங்களும் இந்த டயட் வந்து ஃபர்டிலிட்டி டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எங்கே போனாலும் அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சீட் டே ஆக்கிடலாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ காலையிலே வந்துட்டு எப்பயும் போல் கீ வந்து மெல்ட் பண்ணி குடிச்சிட்டு அப்புறமா க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ க்ரீன் டீ எடுத்துக்கிட்டு அப்புறமா 5 பாதாம், 5 கேஷ்யூ, என்னோடய ரொட்டீன் நான் டெய்லி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். புட்டு, பயிறு அண்ட் பழம் இதை வச்சு எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே, நானே என் தங்கச்சி ஒரு சின்னதாக ஒரு பிளான் போட்டோம். பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக கேக் வேணும். ஓகே, நாகர்கோவில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. வெளியே பார்த்தா பயங்கர மழையாக இருந்துச்சு. ஸோ மழை வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன்னா பேசிக்கான சில திங்ஸ்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் போயிட்டு நாகர்கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஏதோ சின்ன சின்ன வேலைகள் நம்மளால் முடிஞ்சது வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக பாத்திரம் அந்த வெசல் வாஷிங்லாம் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே வீட்டுக்கு வந்தால் குக்கிங் இந்த பக்கமே போக மாட்டேன். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் கண்டிப்பாக எங்கள் அம்மா வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் பார்த்தா என்னால் செய்யாமல் இருக்க முடியாது. அப்படியே செஞ்சுருவேன். அதுக்கப்புறமா நாகர்கோவில் போயிட்டு வந்துட்டோம். எப்படியோ போயிட்டு ஈவினிங் வந்தோம். வர வழியில் வந்து நுங்கு கிடச்சிச்சு. இது என்னோடய ஃபேவரட். கேரளாவில் கிடைக்காது, இங்கே வரும்போது எப்போல்லாம் கிடைக்குதோ வாங்கிடுவேன். ஸோ 100 ருபீஸ்க்கு வந்து 10 பீசஸ். ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும், இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸோ அது வாங்கிட்டு வந்து அது அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் மிங்குவும் வந்து பக்கத்துலேயே படுத்துட்டு அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சமாக கொடுத்தேன். அதெல்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு வாங்கின கேக் இது தான். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் வாங்கினோம். ஸோ எங்கள் அப்பாவையும் ஈவினிங்காக வந்துட்டு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அதையும் போட்டு வாட்ச் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் போட்டு ரெடியாகி வர சொல்லிவிட்டு பர்த்டே வந்து செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்துட்டு அவங்க பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கேக் எப்படி கட் பண்ணி இந்த மாதிரி பேசிக் விஷயம் தெரியும், நம்மளே அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது நான் நினச்சிருக்கிறேன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. பட் அதுக்கு அந்த டைம் அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக அமையலை. பட் இப்போது நாங்கள் வந்து இப்போ ஓகே, இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணோம். எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோ அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நினச்சதை விட சிம்பிளாக இருந்தாலும் பட் ரொம்ப வந்து அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து நடந்துச்சு. பக்கத்துலேயே சிஸ்டர்ஸ், அப்புறம் எங்கள் அப்பாவோட மதர்-இன்-லா, அப்புறம் எங்களோட ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருந்தோன்னா, அவ்வளோ ஸ்பெஷலெல்லாம் இல்லை, சிக்கன் கறி, சிக்கன் ஃப்ரை அண்ட் பீன்ஸ் பொரியல், ரைஸ். இதான் அன்றைக்கி ஸ்பெஷல். இதுலேயும் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணணுமே அப்படிங்கிறனால எல்லாமே கோக்னட் ஆயிலே ஸ்பெஷலாக எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.